ஹாய் நண்பர்களே, என் பேர் வான். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அஸ் அ சண்டே ரமதான் டைமில் எங்கள் ரூமில் எப்படி போகுது தான் காட்ட போகிறேன். இந்த மாதிரி ஊறப்பட்ட வீடியோ போட்டுருப்பேன். என்ன நடக்குது இங்கே? நாங்கள் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துட்டு அங்கே நெருப்பு பற்றிக்கிச்சு போல நண்பர்களே. அதை வந்து எல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க. என்னங்க இது நார்மல் ஃபயர் தானே இது? ஆமாங்க. இங்கே வந்து லைட்டாக கொஞ்சம் நார்மல் ஃபயர் அங்கே போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் விடுங்க. இப்போ ரமதான்றதுனால டைமிங் ரொம்ப ஸ்லோ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலைல கடைகள்லாம் கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கனால பார்த்தீங்கன்னா 11:30 மணி. நான் எழுந்தது 11 மணி 10:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, 9 மணிலேருந்து ஃபோன் தான் ஒன்றுருக்கேன். 11:30 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை தேடி போய்கிட்டு இருக்கோம். நல்ல ஃபயரு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளார கலவரம் போய்கிட்டு இருக்கனால எல்லாம் பயப்படுறாங்க, பிளாஸ்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அதாவது என்ன சொல்லுவாங்க, இந்த ஈரானோட சமாச்சாரம் போயிட்டு இருக்கனால மேபி இது பிளாஸ்டாக இருக்குமோ அப்படின்னு நிறைய பேருக்கு வருது. எக்ஸாக்டான இது தெரில நமக்கு. வாங்க போயிட்டு நம்ம சாப்பிடுவோம். இங்கே பாருங்க நண்பர்களே, நாங்கள் ஷார்ஜா கிட்ட இருக்கோமா. ஸோ ஷார்ஜா வந்து பெரிய டார்கெட் ஆகுமான்னு நான் எதிர்பார்த்தில்ல. அது என்ன ஃபயர்னு எக்ஸாக்டாக தெரில. பட் பீப்புள் எல்லாருமே இங்கே கீழே இருந்தால் பார்த்துட்டு இருக்காங்க. அருமையான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். வாங்க நம்ம இப்போ போயிட்டு நம்ம ஒரு கடையில் இருக்கோம் நண்பர்களே. இங்கே பார்த்தீங்கன்னா இவன் மினி டிஃபன் வாங்கியிருக்காப்புல. இவர் 3 மணிக்கு போயிட்டு ஷார்ஜாவில் ஒரு கடையில் நல்லா சாப்பிட்டாப்புல. இவனை மினி டிஃபன் வாங்கினு இன்சிஸ்ட் வேறு. எல்லாருக்கும் இருப்பாங்க பார்த்தீங்களா, நீ இதை வாங்கு, நான் அதுலேருந்து கொஞ்சம் தீர காஃபி போட்டு போகுதுன்னு விட்டாரு. அதுக்கு வாங்கியே சாப்பிட்ருக்கலாம் நீங்கள். தம்பி பார்த்தீங்கன்னா பொங்கல் சொல்லியிருக்கேன். இங்கே பொங்கல் அற்புதமாக இருக்கும். ஆனால் வந்த டைம் லேட்டு. பார்ப்போம் சூடாகுதான்னு. பொங்கல் முடிஞ்சிட்டா? நிஜமாவா? சொல்லவே இல்லை அவரு. கட் பண்ணிக்கிறேன் நான். அண்ட் டிப்பிக்கலாக நண்பர்களே, இது துபாயில் இருக்கிற நம்ம ஊர் ஒரு சென்னை தமிழ் ரெஸ்டாரண்ட்டு. பாட்டு கூட பாருங்க. தனுஷ் அண்ணன் காப்பி ரேட் கொடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். தனுஷ் அண்ணன் தானே இது ப்ரொடக்ஷன் இல்லையா? சன் பிக்சர்ஸா? பாருங்க கைஸ், இதான் வந்து மினி டிஃபன். ஒரு பூரி, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வடை, ஒரு இட்லி, கொஞ்சம் உப்புமா, மசால் தோசை. அப்புறம் இவங்க சோகனா தெரியுங்களா, நானும் வந்து பொங்கல் சொல்லியிருந்தேன்னா அந்த பொங்கல் வரல. பொங்கல் காலி ஆயிடுச்சு. இவர் வச்ச நேரம், வாய் வச்ச நேரம் எனக்கு பொங்கல் கிடைக்கல. நானும் இதே தான் வாங்கி சாப்பிட்ணும். நல்லா தான் இருக்கும். உணவு வந்துட்டு நண்பர்களே, இதுதான் ஒரு பிளேட்டு. இதோட ரேட் எவ்வளோ? 11 ரூபாய் எவ்வளோ? இல்லை 17 ரூபாய் 15 ரூபாய் 11 ரூபா தான் நினைக்கிறேன். 15ஆ? ஓ தெரியலங்க. 15 கிராம்ஸ்னா 3 கிராம்ஸ், 2 வடை 6. இல்ல மொத்தமா 11 கிராம்ஸ் தான் கட்டின மாதிரி எனக்கு ஞாபகம். 11 நம்ம கிட்ட கம்மியா வாங்கியிருப்பாரு. அவருக்கு போது 10 ரூபா தான் வாங்குவேன். 11 இது எவ்வளவு? 15ஆ 12ஆ? ஓ மறந்துட்டேன். இவரு சொன்னதோட 19. இவருதான் காரணம். அதாவது நம்ம ஊர் ரேட்டு எவ்வளவு? அப்பனா 420 ரூபா. இவரா நல்லா பார்த்து இவருதான் காரணம். 420 ரூபா. இது ரெண்டு சேர்த்து 840 ரூபா வருது. அச்சு நாக் அவுட் பண்ணியாச்சு நண்பர்களே. 20 ரூபான்னு கேட்டவொடனே எங்கால மண்ணு சூடாயிட்டான். ஸோ இப்போ மினி காஃபிக்கு வெயிட்டிங்கு. குடிச்சிட்டு பில்லை பே பண்ணிட்டு போக வேண்டியதான். அருமையான சாப்பாடு சாப்பிட்டு நம்ம ஊர் மினி காஃபி, அதுவும் ஃபில்டர் காஃபி குடிக்கிறதே ஒரு சந்தோஷம் நண்பர்களே. ஆனால் நார்மலாக இந்த காஃபியோட ரேட் எவ்வளோ தெரியுங்களா? 5 திரம்ஸ் 120 ரூபா. இவர் சொன்னதான் நண்பர்களே. எப்பயுமே டவரா செட்டில் கொடுப்பாங்க, இன்னைக்கு கொடுக்கல. காஃபியே 1 மணி நேரம் கழிச்சு கொடுக்குறாங்க. பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரமதான் கரீம் வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, சாப்பிட்டாச்சு. 38 திரம்ஸ் பில்லு. 38 திரம்ஸ் வெறும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் நான் செலவு பண்ணியிருக்கேன். அதாவது 38 திரம்ஸ் நம்ம ஊருக்கு எவ்வளோ? 800 dirhams, 800 rupees. இன்னும் வந்து இங்கே புகை வந்துக்கிட்டு தான் இருக்கு. 800 ரூபாய்க்கு மேலே வரும். நான் கன்வெர்ட் பண்ணி போடுறேன். இவருங்க எப்பா நண்பர்களே, ஊர்லேருந்து இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது இது நாளைக்கு தான் வந்திருக்கு, இல்லை நாளைக்கு மறுநாள் தான் வந்திருக்கு. இன்றைக்கி சண்டே. ஸோ கொஞ்சம் அமைதியாக தான் இருக்குது ஊர். ஏன்னா ரமதான்றனால. ரெண்டாவது விஷயம், முக்கால்வாசி பேர் வந்து சேஃப்டியாக தான் இருக்காங்க. ஐ நோ சிச்சுவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்றது. இருந்தாலும் நம்ம ஊர் நியூஸில் போடுற அளவுக்குலாம் ரொம்ப இதுவா இல்லை நண்பர்களே. அதான் உண்மை. ஏன்னா சேஃபா தான் இருக்கும். டு பி ஆனஸ்ட். ரொம்ப வெளிலலாம் சுத்தல, பட் தேவைக்கேற்ப வெளில வரும். அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தான் இருக்கும். உனக்கு சேஃப்டி இல்லாத மாதிரி இருக்காண்ணா? ஆமா, நாங்க வந்து துபாயோட கார்னர். சேஃப்டி இல்லாம இருக்கிற மாதிரி இருக்காண்ணா? இல்லையே. ஸோ
எல்லாருமே அப்படிதான் இருக்கு. அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லிட்டில் அந்த மிசைல்ஸ் போறது அதை இன்டர்செப்ட் பண்றது அதெல்லாம் இருக்கு. ஈவன் தோ கம்பேரிட்டிவ்லி ஊர்ல எக்ஸாஜரேட் பண்ற அளவுக்கு ஆனஸ்டா இல்ல. அதுதான் நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இவருங்க இந்த பையனை பத்தி தாங்க பேசியிருந்தோம். 110 ஆயிடுச்சுங்க இந்த பையனுக்கு. ஸோ ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் யோசனைகள் பண்ணி நாங்கள் வந்து மூவி பார்க்கலாம் என்கிற ஒரு இதில் இருக்கோம். தாய் கிழவி படத்துக்கு போவோம். வாங்க நண்பர்களே, டிக்கெட் புக் பண்ணுறதா உங்களுக்கு காட்டுறேன். 10 வாட்டி ஃபோன் பண்ணுவாங்க. ஒய்ஃப் ஆனனால இப்போ 11ஆவது வாட்டி சேர்த்து. சும்மாவே இருக்க மாட்டேடா நீ. இங்க பாருங்க, இது எதுக்கு நாங்க இங்க விண்டோ திறந்து வச்சிருக்கோமா தெரியுமா நண்பர்களே? இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்க இருந்து ஃபோன் மட்டும் கீழே வந்துச்சு. என் ஆஃபீஸில் என்ன கொண்டுருவாங்க தெரியாது. லைட்டாக ஜர்க் ஆகுது. அங்கே தான் புகை தெரியும், அதனால தான். ஸோ இவர் தான் அந்த வேலையை பார்த்தது. காலங்காத்தால் புகை இன்னொரு ஃபோன்லேருந்து வாங்கி டிபிரிஸு இது ஆகிட்டு தூங்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் எழுந்து அங்கே போய்ட்டு பார்த்துட்டு வந்தோம். உண்மையாகவே வெடிச்சிருக்கு. காட்டுங்க டோனி. இன்னைக்கு தானே அதே ஏன் நடக்காம இருக்கும் எனக்கு தெரியல பாய். எல்லாம் சொல்றாங்க. மேபி இது நானும் தான் மெட்ராஸ்ல போய் எடுத்துறீங்களா? இதைத்தான் நியூஸுக்கு வர கொடுத்துருக்கீங்களா நீங்க? நானும் கொடுக்கல, சும்மா இருந்துருந்தோம். வயசுல பெரிய ஒரு தெரியல நண்பர்களே. நான் வந்து இன்னும் ஃபயர் தான் நம்புறேன். நமக்கு தெரியாது. அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. விச் இஸ் ஃபால்ஸ். ஃபால்ஸ் சொன்னீங்கன்னா இந்த பையனை மாதிரி தான் உட்கார்ந்து இருக்கணும். நீங்க ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் ஈக்குவல் டு திஸ் கை. ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் எங்க பில்டிங் இருக்கு ஃபயர் ஆவறதுக்கு? அது எங்க இருந்து போகும்? இது வேர் ஹவுஸ் போகுங்க. அதுதான் அதுக்கு மேல எங்க ஏதாவது விழுந்திருக்கு போய் பச்சக்கு. இவங்களே ஒரு கான்ஸ்பிரசி தியரி கிரியேட் பண்றாங்க நண்பர்களே. அப்படிதான் ப்ராப்ளம் பண்றேன். தம்ப்நெயில பாருங்க. இங்க பாருங்க. துபாயில் குண்டு மலை, ஈரானில் ருத்ர தாண்டவம். இங்க பாருங்க குண்டு மலை எங்க பெய்யுது பாய். குண்டு மலை பெய்யுதா பாருங்க கைஸ். எப்பயுமே ஒரு துபாய் வந்து கிளிக் பைட் கைஸ். எதனா ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அதை வந்து நியூஸாக மாற்றுறதும் அதை பற்றி ஊறப்பட்ட விஷயங்கள் போடுறதும் இதுதான். நான் இந்த வீடியோவில் இன்கேஸ் உங்களுக்கு எதனா காட்டுறேன்னா மாட்டுச்சுன்னா காட்டுறேன். உண்மையாக எதனா காட்ட முடியும் நம்ம. ஏன்னா படத்துக்கு போகணும். அடுத்து லைஃப் இஸ் சிம்பிள், என்ஜாய். நண்பர்களே, படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு அப்படியே நாங்கள் காட்டுறோம் பாருங்க. நோவா சினிமாஸ் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க தேட்டர் தான். வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். படத்துக்கு போய் பார்க்கலாம். 2:45 ஷோ. பொதுவாக டிக்கெட் எவ்வளோங்க? நம்ம எம்பேங்க் வச்சுருனால 50% ஆஃபர் நண்பர்களே. ஸோ இங்கே நம்ம ஊர் மாதிரியே இருக்குது. இந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாத்துக்கும் இங்கே நாங்கள் டெபிட் கார்டு வச்சுருக்கோமா. அந்த டெபிட் கார்டு இருக்கனால அது சூப்பர் டெபிட் கார்டு. 50% ஆஃபர் வரும். இதுவே நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஒரு 4-5 வாட்டிலாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 2 டிக்கெட்டுக்கும் 50% ஆஃபர் வரும் இல்லைங்க? கார்டு டீட்டெயில்ஸ் போடுறாரு, காட்டக்கூடாது. அடுத்து அவரோட காசெல்லாம் திருடுவீங்க. அவர் தான் எங்கள் ரூமில் ரிச்சஸ்ட் கை. ஸோ இதே நேரத்தில் ரெக்கார்ட் பண்ணுற நேரத்தில் போகிறீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஏதோ வாட்ஸ்அப்பில் வந்து இங்கே பரபரப்பாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு இங்கே இருக்கவங்களே இப்போலாம் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, செஞ்சுட்டாங்க, கொண்டுட்டாங்க. பட் ஈவன் தோ ஐ ஸ்டில் நாட் ஃபீல் மச் டிஃப்ரென்ஸ் நண்பர்கள். இங்கே பாருங்கள், ஆஸ் யூஷுவலாக தான் இருக்குது எல்லாமே. ஸ்டில் அந்த புகை இன்னும் போகலை. அந்த புகைக்குமே ஊறப்பட்ட கதைகள் கிளம்பிட்டு இருக்கு. கான்ஸ்பிரசிஸா ரியலா இல்லைன்னு தெரியல. பட் இன்னும் ஒரு சில இடத்துல அடிக்கிறாங்களாம். இங்கே அல்னதால தானே ஃபயர்னு. ஃபயர் ஆமாங்க நண்பர்களே. இன்னொரு கலீஸ் டைம்ஸ்னு ஒரு நியூஸில் வந்து இப்போ அபுதாபி எத்தியாட் டவர்ஸில் ட்ரோன் ஏதோ பட்டு அங்கே குழந்தைக்கும் பெண்களுக்கும் ஒரு சில பேருக்கு அடிபட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஐம் நாட் ஷுர். தப்பான நியூஸை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ பார்ப்போம். பேக் டு அவர் படத்துக்கு போகிற மேட்ரு. ஸோ நம்ம ஊரில் எப்படி இந்த ஃபஸ்ட்டு சீட்டு பேர் ஏதோ சொல்லுவாங்களே, மறந்து போயிட்டாங்க. நம்ம ஊரில் இல்லைங்க, ஏதோ சொல்லுவாங்க தர டிக்கெட்டுன்ற மாதிரி தான் ஏதோ சொல்லுவாங்க. மறந்துட்டேன் நண்பர்களே. கமலா தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் இருக்கும்போது 40 ரூபா. இன்னுமே இதில் இருக்குன்னு நினைக்கிறேன் 60 ரூபாயோ 70 ரூபாயோ. இப்போ 100 ரூபா கிட்ட வந்துருச்சு பிவிஆரில், பலாசோல. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா? இப்போ சோகனா இவர்கிட்ட ஆஃபர் இல்லை, அதனால கட் பண்ண சொல்லிட்டாரு. இன்னொருத்தரோட இதில் இருந்தால் நாங்கள் இப்போ ஆஃபருக்கு போடணும். ஸோ அந்த எம்பேங்க்கு, அதாவது இந்த கார்டு இருந்ததுன்னா நாங்கள் ஈஸியாக வந்து 50% ஆஃபரில் படத்துக்கு போகலாம். தாய் கிழவி படத்துக்கு போகிறோம், 3 பேர் போகிறோம். மீதியெல்லாம் ரமதான்னால நோன்பு வச்சுருக்காங்க, படத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க, அஸ்ட்ரஃபுல்லா. ஸோ வாங்க நம்மளும் ரெடி ஆகிட்டு கிளம்புவோம். இதுதான் நண்பர்களே டிக்கெட்டோட புக்கிங். என்ன சொன்னீங்க? ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்கணும். சாரி.
அதான்டா ஒரு டிக்கெட் 40 ரூபா. இப்போ 50% ஆஃபர்ல இருக்கு. 2 டிக்கெட் புக் சேர்த்தே பண்ணிருக்கோம். 40 ரூபா தான். மொத்தம் 80 ரூபா டோட்டலு. 40 ரூபாய்க்கு புக் பண்ணியாச்சு நண்பர்களே. ஸோ 40 திரம்ஸ்னால் நம்ம ஊருக்கு இதுவும் வந்து ஒரு 1000 ரூபா கிட்டக்க நண்பர்களே. ஸோ ஜம்முன்னு படத்துக்கு போக வேண்டியதான். தாய் கிழவி 2:30 மணி ஷோ. வாழ்த்துக்கள். பொதுவாக ஸ்டார்டிங் ரேட்டே பார்த்தீங்கன்னா 40 ரூபா நண்பர்களே. இங்கே துபாயில் படத்துக்கு போகணும்னா அதாவது 800 to 900 rupees. ஓகே நண்பர்களே, காற்று விசுன்னு அடிக்குது. படத்துக்கு கிளம்பியாச்சு. மணி 2:30. இங்கேருந்து பக்கம் தான். இந்த பில்டிங்க்கு அடுத்து இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம், 1 கிலோமீட்டருக்குள்ளார தான் இருக்குது எங்களுக்கு தேட்டரு. நல்ல காற்று நண்பர்களே. உசுன்னு காற்று அடிக்குது. ஸோ இங்கேயும் இன்னும் புகை கம்மியாயிருச்சு நண்பர்களே. ஸோ உங்களுக்கு நியூஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நார்மல் லைஃபுக்கு யூஏஇ சிட்டிசன்ஸ் எல்லாருமே, ரெசிடென்ட்ஸ் எல்லாருமே செயல்படலாம் அப்படின்லாம் சொல்லியாச்சு. ஸோ கரெக்டாக படத்துக்கு புக் பண்ணுற நேரம் கரெக்டாக நமக்கு அந்த நியூஸ் வந்ததுனால இன்னும் கொஞ்சம் ஈஸி தான். நாங்கள் படத்துக்கு போவோம். பாருங்கள், ரோட்லாம் வந்து நார்மலாக எல்லோரும் எப்படி ஒரு சண்டே ஆஃப்டர்நூன் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ சாதாரணமாக வேலைக்கு போகிறது, ஷாப்பிங் போகிறது எல்லாமே போயிட்டு தான் இருக்காங்க நண்பர்களே. இதை பார்த்தாவே தெரியும், நியூஸில் நிறைய எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்றது. ஸோ இதான் மால். நான் பல வாட்டி காட்டியிருப்பேன். அதுக்குள்ளே தான் தேட்டர் இருக்குது. ஆல்ரெடி அதையும் நான் வீடியோவை போட்டிருப்பேன் கூலி படத்தப்போ. மாலுக்குள்ள வந்தாச்சு நண்பர்களே. அப்பா, இன்னைக்கு கொஞ்சம் வெயிலும் அதிகம். வாங்க போவோம், டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. நார்மலை விட கொஞ்சம் காலியாக தான் நண்பர்களே இருக்குது. காரணம் வந்து பார்த்திங்கன்னா ரமதானோட மிட் டைம், அதாவது மணி 2 ஆகுது. சரி 2:45 ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் காலியாக இருக்குது. இதுதான் தியேட்டர். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பயங்கரமாக இருக்குல்ல? ஸோ இதான் நண்பர்களே ஸ்க்ரீனு. இவ்வளோ தான் இருக்கும் ஸ்க்ரீனு. க்ரௌடு ரொம்ப கம்மி தான் இன்னைக்கு. வாங்க போய் நம்ம சீட்டை தேடி கிடச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு ஃபுல் க்ரௌடு கம்மிங்க. ஃபுல் தேட்டர் இல்லையா? தேட்டரில் ஆளே இல்லையா? இல்லையாக்கா ஃபோன் பண்ணி அங்கே வெடிச்சதுன்னாங்க நண்பர்களே. இன்டர்வல் விட்டாங்க. படம் நல்லா போயிட்டு இருக்கு நண்பர்களே. இந்த மாதிரி ஃபன் வில்லேஜ் மூவி மாதிரி போயிட்டு இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் ஃபன் மூவி பார்த்து, காமெடி மூவி பார்த்து. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியா பக்கத்து ஏரியாவில் ஏதோ சவுண்டு கேட்டுச்சுன்னு பசங்கள்லாம் கால் பண்ணாங்க. ஸோ மொத்தமாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தேட்டரில் மொத்தமாக எங்களை சேர்த்தே ஒரு 6-7 பேர் தான் இருக்காங்க. வேறு யாருமே இல்லை தேட்டரில். ஏன்னா வந்து டெஃபினட்டாக இது ரமதான் மந்த்து. 2வது இந்த ஒரு பதட்டம் இருக்கனால நிறைய பேர் வரல. ஸோ அதான் இன்டர்வல் விட்டுருக்காங்க. இங்கே 5 நிமிஷம் தான் இன்டர்வல். வேறு திரும்பவும் போகணும். கைஸ், படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குதா? உனக்கு என்ன புரியுது? அவனுக்கு என்ன புரியுதுன்னே தெரியல. மலையாளியா வந்தா இங்க வந்தா எல்லாரும் மலையாளியா மாறிடுவாங்க. ஆனா இவன் மட்டும் பாத்தீங்கன்னா மலையாளியா வந்து இங்க வந்து தமிழா மாறிட்டான். ஸோ உங்களுக்கு தேட்டர் நான் இது வரைக்கும் காட்டணும்னு நினைச்சு காட்டவே இல்லை நண்பர்களே. இதுதான் வந்து டிபிக்கல். இருங்க. ஸோ இதான் தேட்டரு. எக்ஸாக்ட் தேட்டரு. கில்லியா? என் காதில் லில்லி ஓடுது பாருங்க. கில்லி படம் ஓடிக்கிட்டு இருக்கு நண்பர்களே. ஸோ இதான் படங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறது. மேக்ஸ் டு மேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஃபிலிம்ஸ் தான் ஓடும். காரணம் என்னன்னா நம்ம தான் அதிகமாக வந்து படம் பார்ப்போம். ஸோ வாங்க, 5 நிமிஷத்தில் போட்டுருவாங்க, உள்ளே போவோம். ஃபோனை வச்சிட்டேன் நண்பர்களே. போயிட்டு ஃபோனை தூங்கணும் தம்பி. இந்த பாருங்க, ஒருத்தர் கூட இல்லை இந்த ரோல. இங்கே ஒரு 2 பேர் இருக்காங்க, அவ்வளோதான். எவ்வளோ எம்டியா இருக்கு பார்த்தீங்களா? இந்த பாருங்க, நான் மட்டும் தான் தனியாக நடந்து போய்கிட்டு இருக்கேன். கூட என் நம்ம பாய்ஸ் இருக்காங்க. இதோ இருக்கு ஃபோனு. படம் போயிட்டு இருக்கும் போது ஃபோன் பண்ணிட்டாங்களா, தலைவருக்கு பிசிறு விட்டுருச்சு. படத்தை பார்க்கறது பதிலாக நியூஸை பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. இங்க பாருங்க, இப்ப கூட தேடிக்கிட்டு இருக்காரு. நான் தான் இருந்தாலும் நண்பர்களே, இதுக்கு நார்மல் ஆயிரும் டெஃபினட்டா. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வேலைக்கு போக வேண்டியதான், மண்டே. நண்பர்களே, படம் முடிஞ்சு பாருங்க, யாருமே இல்ல, காலியா இருக்கு. இங்க காலி படம் ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்களும் கிளம்புறோம். அவ்வளவுதான் நண்பர்களே, படம் முடிஞ்சிருச்சு. நல்லா இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸ் வைபா இருந்ததுன்னு சொல்லலாம். சூப்பர் படம். டைம் இருந்தால் போய் பாருங்கள். டைம் இருந்தாலும் டைம் இல்லைனாலும் உங்களுக்கு கிடைக்கும் போது போய் ஜாலியாக பாருங்கள். சூப்பர், ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும். படம் நல்லா இருந்துச்சாங்க? சூப்பராக இருந்தது. படம் நல்லா இருந்துச்சா மிஸ்டர் விஜன்? நல்ல படம். நிறைய விஷயம், சின்ன விஷயம்லாம் செகண்ட் ஹாஃபில் சூப்பராக காட்டியிருந்தாங்க. ஸோ ஓகே, இந்த படத்தை வந்து ஒரு மெசேஜ் திடீர்னு சொல்லணும்னு தோணுது. அம்மா அப்பா ஒழுங்காக பார்த்து. ஓகே வாங்க, இப்போ போயிட்டு பசங்க கூட சேர்ந்து இஃப்தார் துறக்க போவோம். 5:30 மணி ஆகுது நண்பர்களே. வழக்கம் போல் இயங்கும் துபாய் உங்களுக்கு நான் காட்டவா? இந்த பாருங்க, எல்லாம் இஃப்தாருக்கு ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. வழக்கம் போல் இயங்கிறது. எந்த ஒரு நம்ம நியூஸில் வரா மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஸோ வாங்க போவோம். போயிட்டு ஒரு டீயை வாங்கிட்டு சாப்பிட்டு
ரூமுக்கு போகலாம். இதான் நண்பர்களே, நம்ம ரெகுலர் ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு, சாப்பிட வேண்டியதான். இதான் தம்பிக்கு இன்னைக்கு லஞ்சும் கூட, நைட் அப்படியே டின்னர் சாப்பிட வேண்டியதான். அண்ட் நண்பர்களே, இன்னொரு முக்கியமான மேட்ரு. என்னடா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீ படத்துக்குலாம் போற, வெளிலலாம் சுற்றிட்டு இருக்க அப்படின்னு நீங்க யோசிக்கலனாலுமே சொல்றேனே, அஸ் அ நார்மல் டேவா இங்க இப்படிதான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த நார்மல் டேலே தான் நானும் போய்கிட்டு இருக்கேன். என்ன ரொம்ப தூரம் எங்கேயும் டிராவல் பண்றத இன்னைக்கு நாங்க பெருசா ஸ்கெட்யூல்ல வச்சுக்கல. மிச்சபடி எங்க ஏரியால வந்து பெருசா நீங்க பாத்துருக்கலாம், இது வரைக்கும் எதுவும் பெரிய டிஃபெக்ட்ஸ் இல்லை. ஓகே நண்பர்களே, தட்ஸ் இட். பேக் டு மை ரூம், பேக் டு மை பெட். வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. யூடியூப்ல நான் நினைச்ச அளவுக்கு நான் ஆக்டிவாகவும் இல்லை, இருக்கணும்னு ட்ரை பண்ணாலும் ஐம் நாட் இன் த குட் மூட் டு மேக் வீடியோஸ்ன்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கேன். எப்பயும் போல பிடிச்சா மட்டும் பாருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.